டபுள் கேம் காங்கிரஸ். தாவேகா தலைவர் விஜய் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவதாக அறிவித்த நாளிலிருந்தே காங்கிரஸ் தாவேகா பக்கம் தங்கள் பார்வையை வீசிக்கொண்டேதான் இருக்கிறது. அதிலும் 60 தொகுதிகள், துணை முதல்வர், 3 அமைச்சர்கள் பதவி என தாவேகா வழங்கும் ஆஃபர்களை நினைத்து காங்கிரஸ் 2ஆம் கட்ட தலைவர்கள் தூக்கமின்றி தவிக்கிறார்கள். பல மாமாங்கத்திற்கு பிறகு கிடைக்கும் இந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது என காங்கிரஸ் நினைக்கிறது. அதே விஜயை வைத்து கேரளா மற்றும் புதுச்சேரியிலும் கோட்டையில் கொடியை நாட்டிவிடலாம் என காங்கிரஸ் துடிக்கிறது. அதனாலேயே காங்கிரசின் அதிமுக்கிய பிரமுகரான கேரளாவைச் சேர்ந்த கே.சி. வேணுகோபால் ஆதரவுடன் ராகுலின் தூதுவராக விஜய் நேரில் சந்தித்து பிரவீன் சக்கரவர்த்தி பேச்சுவார்த்தை நடத்தினார் என கூறப்படுகிறது. இதற்கு காங்கிரஸில் இருக்கும் திமுக ஆதரவு தலைவர்களை எதிர்ப்பு தெரிவித்த பிறகும் கூட சக்கரவர்த்தி மீது எந்த நடவடிக்கையும் பாயவில்லை என்பதே பல விஷயங்களை சொல்லாமல் சொல்கிறது. இந்த நிலையில் ஜனவரி 7ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரசின் மைண்ட் வாய்ஸை வெளிப்படையாகவே அறிவித்தார். இது திமுக தலைமையை உஷ்ணப்படுத்தினாலும் டெல்லி காங்கிரஸ் தலைமையோ இப்படியெல்லாம் டிமாண்டை ஏற்றினால்தான் திமுக கூட்டணியில் அதிக சீட் கிடைக்கும் என நினைக்கிறது. ஒருவேளை திமுகவை வெளிப்படையாக இதற்கு கண்டனம் தெரிவித்து நம்மை கழற்றிவிட்டாலும் சரிதான், தாவேகாவுடன் போய் நினைத்ததை சாதித்துக் கொள்ளலாம் என காங்கிரஸ் கணக்கு போடுவதாக சொல்லப்படுகிறது. இதனால்தான் பிரவீன் சக்கரவர்த்தியை தொடர்ந்து பேச வைத்து அழகு பார்க்கிறது காங்கிரஸ் தலைமை.